வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் அமைப்பினுடைய சம்மர் கோர்சஸ் 2024க்கான கோடைகால பயிற்சி முகாம்கள் கைட்விங்க்கு நடைபெற இருக்கிறது. வழக்கமாக சம்மர் கோர்சஸ் அப்படின்னா குன்னூரில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி பார்க்கில் நடத்துவாங்க. இந்த ஆண்டும் அங்கே தான் நடத்துகிறாங்க. ஸ்டான்லி பார்க் தான். நல்ல அருமையான சீசன். அதனால் இந்த சீசனில் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சியில் எல்லோரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எந்த டேட் பார்த்திங்கன்னா 18/5/2024 24/5/2024 வரைக்கும் 7 நாட்கள். சனிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7 நாட்கள். என்னென்ன கோர்சஸ் நடைபெறுகிறது அப்படின்னா 3 கோர்சஸ் நடைபெறுகிறது. பேசிக், அட்வான்ஸு, வுட் பேட்ஜு. 3 செக்ஷன்லேயும் இருக்குது. ஃப்ளாக் லீடர் பேசிக், கைட் கேப்டன் பேசிக், ரேஞ்சர் லீடர் பேசிக். அதே மாதிரி முதல்ல பேசிக் முடித்தவங்களுக்கு ஃப்ளாக் லீடர் அட்வான்ஸு, கைட் கேப்டன் அட்வான்ஸு, ரேஞ்சர் லீடர் அட்வான்ஸ். அடுத்து மிக சிறப்பு என்னென்னா வுட் பேட்ஜ் கோர்ஸும் கைட்விங்கில் நடக்குதுங்கிறது. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். வேலை எங்கேயும் நடத்த மாட்டாங்க. அதனால் ஃப்ளாக் லீடருக்கான வுட் பேட்ஜு, கைட் கேப்டனுக்கான வுட் பேட்ஜு, ரேஞ்சர் லீடருக்கான வுட் பேட்ஜும் இங்கே நடைபெறுகிறது. இதே 18/5/2024 24/5/2024 வரைக்கும். முழுசும் எல்லாமே லேடிஸ் தான், ஃபீமேல் தான். ஜென்ஸ் யாரும் அலௌடு கிடையாது. லேடிஸ்க்கான கோர்சஸ் முழுசும் லேடி கைட்விங்கே அஃபிஷியலே ஸ்டேட் லெவலில் உள்ள அஃபிஷியல்ஸ், ஸ்டேட் லெவலில் உள்ள ட்ரெயினர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய கைட் கேப்டன்ஸ் இல்லை கைட் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே. ஓகே, இதுக்கான கேம்ப் ஃபீ பார்த்திங்கன்னா 7 டேஸ்க்கும் 3000 rupees. இந்த 3000 rupees எங்கள் கேம்ப் சைட்டில் வந்து கட்டினா போதும். நீங்கள் ஆன்லைனில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக கேம்புக்கு வர்றப்போ கேம்ப் சைட் கட்டினீங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் முறையாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். கூகுள் ஃபார்ம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு கோர்ஸுக்கும். அந்தபடி நீங்கள் ஆன்லைன்லேயே கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக பார்த்து பண்ணிங்க. நேரடியாக கோர்ஸை அட்டன் பண்ண முடியாது. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அங்கே நீங்கள் கேம்புக்கே போக முடியும். நேரடியாக அங்கே போய் நம்மளை பணம் கட்டி சேர்ந்துக்கலான்னா அது நடக்காது. அதனால் அதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான தேதி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 25 மார்ச் 2024. இந்த மார்ச் மாதம் 2024 25ஆம் தேதிக்குள்ளே இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்கணும். எந்த கோர்ஸுக்கு போகிறீங்களோ அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனில் கூகுள் ஃபார்மில் பண்ணி முடிச்சுக்கணும். பணம் கட்ட வேண்டாம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பேசிக் கோர்ஸ் ஃபார் கைட் கேப்டன், ஃப்ளாக் லீடர்ஸ், ரேஞ்சர் லீடர், இந்த 3க்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் இருந்தால் போதும். உங்களுக்கு 19 வயசு முடிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் டீச்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த துறையாக வந்தாலும் இருக்கலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் டீச்சர் தான் இல்லை, பிரின்ஸிபலே கூட வரலாம், ஹெச்எம்ஸ் வரலாம். எல்லா நிலையில் உள்ள ஆசிரியர்களும் இதை பங்கெடுத்துக்கலாம். ஆசிரியர் இல்லாதவர்களும் இதில் பங்கெடுத்துக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் நீங்கள் போகிறத ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்தது உங்கள் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை வேறு எது டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வரலாம். அவங்களுடைய ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் பர்மிஷன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுடைய பர்மிஷன், 2 லெட்டரும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் கோர்ஸ் பொறுத்த அளவில் பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த கோர்ஸுக்கு வர முடியும். பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 6 மந்த்தாவது குறைஞ்சது இடைவெளி இருக்கணும். அதுக்கு நிறையா இருக்கலாம், குறைஞ்சது 6 மந்த் இடைவெளி இருக்கணும். பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்குன்னு சார்ட்டர், வாரண்ட் எல்லாம் வாங்கியிருக்கணும். நீங்கள் யூனிட் ரன் பண்ணிகிட்ருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பேசிக் கோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது அட்வான்ஸ் கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி. வுட் பேட்ஜ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா புல்புலாக இருந்தாலும் கைடாக இருந்தாலும் ரேஞ்சராக இருந்தாலும் 1 இயர் கேப் இருக்கணும் அட்வான்ஸ் கோர்ஸ் முடித்த பிறகு.
அதுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கனாலே உங்கள்கிட்ட என்ன 2 சர்டிஃபிகேட் கையில் இருக்கும். பேசிக் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், அட்வான்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்குன்னு உங்கள் யூனிட்டுக்குன்னு சார்ட்டர் கையில் காப்பி வச்சுக்கணும். உங்களுக்குன்னு உள்ள வாரண்ட் கையில் வச்சுக்கணும். எல்லாம் அங்கே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது மிக முக்கியமானது வுட் பேட்ச் கோர்ஸ் பொறுத்த அளவில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் அசைன்மெண்ட் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேட் கிளாஸில் ஹெட் குவார்ட்டர்ஸில் முதல்லே கொடுத்து சப்மிட் பண்ணி அதை நம்பர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் 4 திருத்திய சோப்பன் கைடு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அப்படியே, புல்புலுக்கும் அப்படியே, ரேஞ்சருக்கும் அப்படியே. இதுதான் எலிஜிபிலிட்டி பொறுத்த அளவில். இந்த விஷயத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கள்ல, மாவட்ட பொறுப்பில் உள்ளவர்கள், செக்ரட்டரி, ஆர்கனைசிங் கமிஷனர், ட்ரைனிங் கமிஷனர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுமாறு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கைடுவிங்கில் உள்ள யூனிட் லீடர்ஸை கேட்டுக்கிட்டு பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு சர்க்குலர்லாம் சொல்லி, அவங்க ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன்லாம் சொல்லி, அவங்களுக்கு தேவையான விவரங்களை சொல்லி, ஏன்னா இவ்வளோ தூரம் வராங்க, அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலாம் சொல்லி நீங்கள் அனுப்பணும். சரியானவர்களை தேர்ந்தெடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்கள அனுப்பணும். இது டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸினுடைய பார்ட்டு மிக முக்கியமானதாக இருக்குது. அடுத்து ரிப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா, அந்த 18ஆம் தேதி காலையில் 9 மணிக்குள்ளே வந்துடணும். பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே கிடைக்கும். 9 மணிக்குள்ளே வந்துன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கோர்ஸ் முடிகிற 24ஆம் தேதி லஞ்ச் வரைக்கும் உணவு கிடைக்கும். லஞ்சுக்கு பிறகு உங்களை ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் டேட்டு பொறுத்தளவில், ரிப்போர்ட்டிங் ரிலீவிங் பொறுத்தளவில். அடுத்து எப்படி நீங்கள் அங்கே வர்றது, ஹவு டு அரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லோரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் வரப்போகிறீங்க. அப்படிங்கிறதால மேட்டுப்பாளையம் தான் மெயின் டெஸ்டினேஷன். நீங்கள் சென்னையிலேருந்து வந்து நார்த்துலேருந்து சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, சவுத்துலேருந்து வந்தாலும் சரி, ஈஸ்ட்லேருந்து வந்தாலும் சரி, மேட்டுப்பாளையம் வராமல் நீங்கள் மேலே போக முடியாது. நீங்கள் அங்கேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து, இப்போ ஈரோட்லேருந்து, திருச்சிலேருந்து, அங்கங்கேருந்தும் என்ன இருக்கும், டைரெக்ட் ஊட்டிக்கு பஸ் இருக்கும். அதில் ஏறுறதுனால ஏறிக்கலாம். இல்லை மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் பஸ்ஸில் வர்றதுனால வந்துக்கலாம். அதனால் மேட்டுப்பாளையம் தான் மெயின் டெஸ்டினேஷன். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங் இருக்கும். நீங்கள் குன்னூரில் இறங்கிக்கணும். ஊட்டி போகிற பஸ்ஸாக இருக்கும், கூடலூர் போகிற பஸ் இருக்கும். அதில் ஏறி குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கணும். இறங்கின உடனே பெரும்பாலும் ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி 7 மணிக்கு அங்கே வந்து இறங்குற மாதிரி பார்த்துக்கங்க. அதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன்லாம் பண்ணிங்க. குன்னூரில் இறங்கின உடனே அங்கேருந்து கேம்ப் சைட் ஸ்டான்லி பார்க் அப்படின்னு சொன்னீங்கனாலே எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் தெரியும். இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிக்கலாம். 2-3 பேராக சேர்ந்து கூட ஆட்டோவில் உட்காந்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கேட்பாங்க. ஒரு ஆட்டோவுக்கு 100 ரூபா 150 ரூபா கேட்பாங்க. நேராக கேம்ப் சைட்டுக்கிட்டே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. பயப்பட வேண்டியது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுதுன்னு சொன்னால் கூட நீங்கள் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். குன்னூர்லேயே கூட கேம்ப் சைட்லேயே கிடைக்கும். குன்னூர்லேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். அதனால் இந்த கோர்ஸுக்கு வரவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கம்பல்சரி, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏபிஆர்ஓ பார்த்துங்க. அதுக்குரிய செக்ஷனுக்குரிய யூனிஃபார்மு அதுக்குரியதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அருமையான சீசன். ஸ்டேட் லெவலில் உள்ள ட்ரெயினர்ஸ் நடத்துகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அட்வென்ச்சரஸாக இருக்கும். நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு, சம்மரை என்ஜாய் பண்ணிவிட்டு, புதிய ஸ்கில்ஸோடு போயிட்டு உங்கள் ஏரியாவில் உள்ள கேர்ள்ஸுங்க நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.